அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்க வேளாண் பொருட்கள் இறக்குமதிக்கு அனுமதி இல்லை என்று ட்ரம்புக்கு பிரதமர் மோடி திட்டவட்டமாக பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். இதுவரை இல்லாத வகையிலே உலகத்தின் எந்த நாடுகளுக்கும் விதிக்கப்படாத மிக அதிகபட்ச வரியை இந்திய பொருள்களுக்கு அமெரிக்கா விதித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% அளவிற்கு இந்தியாவிற்கு வரி விதிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஆகஸ்ட் 27 முதல் 50% அளவிற்கு வரி விதிப்பு நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்தியாவிற்கு எதிராக இதுபோன்ற பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அமெரிக்காவினுடைய பல்வேறு பொருள்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியாவை நோக்கி கூறி வருகின்றார். அதன் அடிப்படையில் அமெரிக்காவில் விளையக்கூடிய பல்வேறு வேளாண் பொருள்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் அமெரிக்காவில் அந்த வேளாண் பொருள்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வரி விதிப்பை அவர் தொடர்ந்து அதிகப்படுத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவில் விளையக்கூடிய பருத்தி, சோளம், சோயாபீன்ஸ், ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விளை பொருள்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும், அவற்றுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வரி விதிப்பு உள்ளிட்டவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக அமெரிக்காவிற்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அமெரிக்க வேளாண் பொருட்கள் இறக்குமதிக்கு ஒருபோதும் இந்தியாவில் அனுமதி கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த பருத்தி, சோளம், சோயாபீன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான அமெரிக்க விளைபொருள்களுக்கு இந்தியாவில் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம். அதுபோன்ற அனுமதியை வழங்கினால் அது இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக வேளாண் பொருள் இறக்குமதிக்கு இந்தியா ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அந்த நிர்பந்தங்களுக்கு அடிபணியாமல் இருந்து வருகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக ஒரு தகவலை அமெரிக்காவிற்கு சொல்லி இருக்கின்றார். இந்திய விவசாயிகள் நலனில் ஒருபோதும் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்ளாது எனவும், இந்திய விவசாயிகளின் நலனுக்கே எப்போதும் மத்திய அரசு மிகவும் முன்னுரிமை கொடுக்கும் என்ற தகவலையும் அமெரிக்காவிற்கு அறைகூவலாக பிரதமர் நரேந்திர மோடி விடுத்திருக்கின்றார். விவசாயிகளின் நலனுக்காக தன்னுடைய தனிப்பட்ட நலன்களில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அமெரிக்காவினுடைய நிர்பந்தங்களுக்கு ஒருபோதும் நாங்கள் பணிய மாட்டோம் என்ற தகவலை பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கின்றார். தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக இந்த வரி விதிப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார். இன்று முதல் 25% வரி விதிப்பு நடைமுறைக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 27 முதல் 50% வரி விதிப்பு நடைமுறைக்கு வருகின்றது. அமெரிக்கா நம்முடைய பொருட்களுக்கு அதிக வரியை விதித்திருப்பதன் காரணமாக இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தைக்கு செல்வது தடைபட்டு நம்முடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். இந்த சூழ்நிலையிலும் கூட அமெரிக்கா எப்படியாவது இந்தியாவை நிர்பந்தித்து இந்த நேரத்திலே தங்களுடைய வசதிக்கு ஏற்ப அமெரிக்காவினுடைய விளைபொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய விதமாக தொடர்ந்து வரி விதிப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க வேளாண் பொருட்களை, பால் பொருள் சார்ந்த பொருட்களை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்தால் அது இந்தியாவினுடைய விவசாயிகளுக்கு, கால்நடை மூலமாக அந்த பால் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக நேரடியாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். இது டொனால்ட் ட்ரம்புக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இந்திய விவசாயிகளின் நலனுக்காக தன்னுடைய தனிப்பட்ட நலன்களில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் ரீதியாக தனக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பை இந்த போன்ற இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தினாலும் கூட ஒருபோதும் அமெரிக்காவின் நிர்பந்தங்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்யாததற்கு தண்டனையாகத்தான் இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து வரி விதிப்பை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்து வருகின்றார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தி அமெரிக்க பொருட்களை அதிக அளவிலாக இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்ய வேண்டும். அமெரிக்காவினுடைய வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் எந்த விதமான இறக்குமதி வரியும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இன்று நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு விழாவிலே பங்கேற்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். இந்திய விவசாயிகளின் நலனுக்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் மத்திய அரசு தயாராக இருக்கின்றது, விவசாயிகளை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று இந்திய விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இதன் மூலமாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். ஆப்பிள், பாதாம், சோயாபீன்ஸ், பால், மக்காச்சோளம் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பல்வேறு வகையான வேளாண் பொருட்களை அமெரிக்கா தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்ற மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்கு பல்வேறு சுகாதார கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எனவே உள்நாட்டு விவசாயிகளை பாதிக்கப்படாமல் தடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் இந்திய விவசாயிகளை. அது மட்டுமல்லாமல் சுகாதார கட்டுப்பாடுகள் முழுமையாக பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்தியா பல ஆண்டு காலமாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதற்காக ஒரு சில கட்டுப்பாடுகளை வேளாண் பொருட்களுக்கு விதித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படியாவது இந்தியாவை நிர்பந்தித்து விட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான்
இந்திய விவசாயிகளின் நலனுக்காக உறுதியோடு நிற்கின்றோம். அமெரிக்காவின் நிர்பந்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம். ஒருபோதும் அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸையோ அல்லது பருத்தி, மக்காச்சோளம் போன்ற இந்திய விவசாயிகளின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வேளாண் பயிர்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவினுடைய இந்த தொடர் அச்சுறுத்தல்களுக்கு இடையே இந்தியாவினுடைய திட்டவட்டமான பதிலடியை தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.